மாட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. தியானம் பண்ணுறதுக்கு எது கண்ணாடி? Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு டேஸ் இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 2 நாளைக்கு ஷூட் பண்ணி உங்களுக்கு vlog-ஆ வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரைடே. ஸோ என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாரு. அதுக்கு அவருக்கு ஆஃபீஸ்க்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும். லஞ்ச் பேக் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. அதனால் என்றைக்கு எழுந்துக்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சிட்டேன். எழுந்தோடனே ஒரு 1 டம்ளர் இல்லைனா 2 டம்ளர் வந்து வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு 2 நாள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். பட் பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டேன். பட் ஸ்டில் ஓகே, கேரட் பீன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் போட்டு நான் வந்து பண்ணி கொடுத்துட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி எனக்கும் லஞ்ச். ஸோ காலையிலேயே சேர்த்து வந்து சமைச்சிட்டேன் 2 பேருக்கும். குவிக்காக காலையில் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ எப்போவுமே பேக் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பேக் பண்ணி தரேன், இனிமேல் நானே பேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதனால் தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணேன். அது ஏனே தெரியல, லஞ்ச் வந்து எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் கூட என் சமையல் பிடிக்காதனால தான் எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு கேட்பேன் சம்டைம்ஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் எனக்கு வேண்டாம், நீ காலையில் எழுந்து இதுக்காக குக் பண்ணணும், வீக்லி 1 or 2 தான் போகிறேன், இதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. பட் நான் தான் இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்து விடுறேன். வெரைட்டி ரைஸ் அப்படிங்கிறதுனால தொட்டுக்க கூட எனக்கு வேண்டாம், நான் முட்டை வாங்கிட்டு வந்து பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். பட் அது கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையில் ஈஸியாக இருந்தாலும் இன்னொரு வகையில் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ தொட்டுக்க கூட இல்லாமல் கொடுத்து அனுப்புகிறோமே அப்படின்னு. காலையிலேயே என்னோடய வீட்டு வேலை இந்த லஞ்ச் ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால என்னோடய ஷூட் அண்ட் எடிட்டிங்கும் வந்து காலையிலே முடிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரைடேக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் நிறைய இருக்கும். இல்லைனா நான் ஷூட்டை வந்து ஈவினிங்கில் வைக்கிறேன் அப்படின்னா காலையில் வந்து ஃப்ரைடே ஒர்க்கெல்லாம் பண்ணணும். அது பண்ணி முடித்தாலே ஒரு மாதிரி எக்ஸாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து நான் காலையிலே ப்ரையர் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி இந்த இடத்துல உட்காந்து தான் கம்ஃபர்டபுளாக நான் வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேனாலே என்னோடய ஹேர் வாஷ் டே. முன்ன மாதிரிலாம் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் இருக்கிறதே இல்லை. முன்னாடிலாம் நான் வந்து நல்ல ஹேர் பேக் அப்ளை பண்ணுவேன் வீக்லி 2 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஆயிலே நல்லா ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் எசென்ஷியல் ஆயிலெலாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். பட் இப்போ அதெல்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஹேர் கட் பண்ணாலே சம்டைம்ஸ் எனக்கு இப்படி தான் ஹேர் கட் தான் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி லெத்தாஜிக்காக எடுத்துப்பேன். பட் இனிமேல் அதை வந்து கண்டினியூ பண்ணணும். பட் இப்போதைக்கு வந்து ஹேர் ஆயிலிங் மட்டும் ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ஆயில் வச்சுருந்தா ஒரு 3 hours 4 hours என்னால் எந்த ஷூட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 1 hour கழித்து நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃபேஸ் மாஸ்க் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபாக்ஸ்டெல் இப்போ என்னோடய ஃபேவரட்டாக இருக்குது. பட் இன்றைக்கி அதை நான் அப்ளை பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி வந்து குவென்ச் பிங்க் க்ளே மாஸ்க் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபாக்ஸ்டெல் வந்து இப்போ தான் ஒரு 2 days முன்னாடி அப்ளை பண்ணேன். அதனால் வந்து இன்றைக்கி குவென்ச். ஃபாக்ஸ்டெயில் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. பட் அந்த குவென்ச்சோட க்ளே மாஸ்க்கை நான் இன்னுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய நெயில் பாலிஷ் கலரை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்து அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எத்தனை பேருக்கு இது ரிலேட் பண்ண முடியும்னு தெரியல. பிஃபோர் பீரியட்ஸ் ஒரு 10 daysக்கு முன்னாடியிலேருந்தே வந்து எனக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக இருக்கும்.
ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருப்பேன், லோவாகவே இருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து பயங்கரமாக சாப்பிட்றது, கோவப்படுறது, இன்னும் அழுக பயங்கரமாக வரும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி பர்சன் நான். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு எதுவுமே பண்ணணுன்னே தோணாது. சும்மாவே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு என்ன சொல்யூஷனும் தெரியல, அது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி டைமில் தான் நான் நல்லா ஓவர் திங்க் பண்ணி என்ன நானே வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணிப்பேன். கூட ஒரு ஆள் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னைக்கு காலையிலேருந்து பிளான் பண்ணி வச்சுருந்த எந்த ஒர்க்குமே ப்ராப்பராக போகல. லைக் வீட்டு வேலை சொல்கிறேன், ஷூட் மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டேன். இன்றைக்கி மாவு அரைக்கணும்னு நினச்சிருந்தேன். மேஜரான ஒர்க்கே என்னால் பண்ண முடியல இந்த மூட் ஸ்விங்னால். அதனால் சரி இன்றைக்கி ஒரு நாள் மாவு கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ தோசை தான் ஊற்றணும், வேறு வழி இல்லை. பட் இட்ஸ் ஓகே. சம் டேஸ் இந்த மாதிரி லோவாக இருக்கும் போது நமக்கான டைமை ஒதுக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வெளியே போகலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் திடீர்னு வந்து சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி எங்கன்னு கேட்டால் சொல்லவே இல்லை. நான் நாளைக்கு நீ போகும்போது நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு. நானும் வந்துட்டு கேட்டு பார்த்துட்டேன். அவருக்கு சுத்தமாக சொல்லவே மாட்டேங்கிறாரு. எனக்கும் தெரியல, நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ குயிக்காக உங்களோட ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது பெரிய ரெசிபிலாம் கிடையாது. பட் தோசைக்கு நான் சம்டைம்ஸ் வந்து மூட் இல்லை அண்ட் ஏதாவது ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, சால்ட் கிரேவிங்ஸ் இல்லை ஸ்பைசி கிரேவிங்ஸ் இருக்குன்னா இதுதான் நான் சாப்பிடுவேன். மிளகாத்தூள், வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள், அதில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டு, அதை வந்து தோல் உரித்து நான் வந்து இடித்து எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் இந்த பூண்டு சேர்க்குறது நிறைய பேருக்கு பிடிக்காது, அப்படியே வச்சுருவாங்க. ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட பிடிக்காது. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூண்டு தட்டி போடுறது. ரொம்ப மைய தட்டாமல் லைக் ஒன்றும் பாதியுமாக இந்த மாதிரி தட்டிட்டு அதை வந்து இந்த மிளகாத்தூள் மிக்ஸில் ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து எண்ணெய் ஆட் பண்ணணும். எண்ணெய் ஆக்சுவலாக நான் அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் காய்ச்சின எண்ணெய், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை காய்ச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்குவேன். முன்னாடிலாம் நான் வந்து வெறும் எண்ணெய் தான் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒரு வாட்டி இந்த மாதிரி காய்ச்சி ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து நான் இந்த மாதிரி காய்ச்சி தான் யூஸ் பண்ணுறேன். சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த உப்பு கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இது கொஞ்சம் நெஞ்சரிச்செல்லாம் கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு காரமாக சாப்பிட ஒத்துக்காதுன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கே போகிறோம்? ஏதாவது சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் வந்து வீடியோலயே வர மாட்டேங்கிறீங்க? உங்களை தான். ஏன்க்கா நீங்க மட்டும் வரீங்க, உங்க ஹஸ்பண்ட் வர மாட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. வந்துட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு. பட் எனக்கு வந்து அங்கே போகிற வரைக்குமே தெரியல. நான் ஒரு 2-3 இடம் கெஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு வேளை ஐக்கியாவாக இருக்குமோ இல்லை மால் ஆஃப் ஏஷியாவாக இருக்குமோன்னு. பட் எதுவுமே இல்லாமல் அதை தாண்டி போயிட்டே இருந்தார். அப்புறமா ஒரு இடத்துல தான் நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் போகிற வழியில் ஒரு சம்பவமும் பண்ணியாச்சு. அது எல்லாம் என்னன்றதை ஷேர் பண்ணுறேன். நாங்கள் காலையிலே வீட்டில் வந்து கிளம்புனதுனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. ஸோ வழியில் கோனார்க் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே போய் இட்லி, வடை அண்ட் தோசை, பெங்களூர் தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து திக்காக இருக்கும். அதை ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சாப்பாடு நல்லா இருந்துச்சு. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து காசு கம்மி கிடையாது. கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கும் வேறு வழி தெரியல. ஏன்னா போகிற வழியில் வேறு ஹோட்டலும் இல்லை நல்ல ஹோட்டலாக. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் நின்று சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு காஃபி பிரேக் எடுத்தோம். ஏன்னா இது ரொம்ப நீண்ட பயணமாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி இந்த காஃபி பிரேக் வந்து எடுத்தோம் நாங்கள்.
காஃபியை குடிச்சிட்ருக்கும் போதே எப்படி என்ன ஆச்சுன்னே தெரியல. காஃபியை என் ட்ரெஸ்ஸு மேலெலாம் கொட்டிக்கிட்டேன். என்ன நடந்துச்சுன்னே ஒரு செகண்ட் எனக்கு புரியவே இல்லை. ஒயிட் ட்ரெஸ் வேறு சுத்தமாக அப்படியே ஸ்பாயில் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அங்கேயே வாஷ் பண்ணி எப்படியும் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். இது வாஷ் பண்ணுறதுக்கு காரில் ஏறும்போது தான் அது மேப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டிடுச்சு, ஈஷா ஃபவுண்டேஷன். அப்போ தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் நம்ம ஈஷாவுக்கு தான் போகிறோம் அப்படின்னு. என் ஹஸ்பண்டும் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போது இது ரொம்ப நாள் பிளானில் இருந்துச்சு, எப்படியாவது இங்கே போகணும். ஆக்சுவலாக பெங்களூருக்கு நாங்கள் பிளான் பண்ணல, கோயம்புத்தூர் தான் சூப்பராக இருக்கும், அங்கே ஒரு வாட்டியாவது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். பட் இவங்க திடீர்னு வந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு வாட்டியே சும்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. பட் நாங்கள் போகும்போது நல்ல உச்சி வெயில் வந்துருச்சு. பட் ஸ்டில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி நீங்கள் பெங்களூர் பக்கமோ இல்லை வந்து கோயம்புத்தூர் பக்கம் இருந்தாலும் போய் விசிட் பண்ணுங்கள். சுற்றி ஃபுல்லாக மலை. எங்கே அந்த ஈஷா சிலை இருக்குன்னே சுத்தமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. கிட்ட போகிற வரைக்கும் சுற்றி இந்த மாதிரி மலை நடுவில் டிஃப்ரெண்ட்டான மலையெல்லாம் இருந்துச்சு. ஒரு வேளை கிரானைட் மலையாக இருக்குமோ அப்படிலாம் தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து 50 rupees அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நான் ரொம்ப ஃப்ரீன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 50 rupeesன்னு. இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஒரு கோயிலாக என்னால் வந்து இதை கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க முடியல. ஏன்னு தெரியல. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவர் ஹைப்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அங்கே போகும்போது. நம்ம நார்மல் கோயிலுக்கு போனால் இருக்க அந்த ஒரு ஃபீல் கூட வந்து எனக்கு இங்கே வரல. ஒரு 1/2 hour to 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் இங்கே மாதிரி கேஃபிட்டேரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்தால் இது பண்ணணும் பேபி, இல்லாட்டி தப்பு. ஆமாம் ஆமாம். கண்ணாடி கழட்டிக்கோ. தியானம் பண்ணுறதுக்கு எது கண்ணாடி? இந்த மாதிரி சில கிரிஞ்சான விஷயங்களும் கடைசியில் வந்து நாங்களும் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் மால் ஆஃப் ஏஷியா. எனக்கு தெரிஞ்சு 1 hour நினைக்கிறேன். அதை தாண்டி தான் எப்படியும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு மால் ஆஃப் ஏஷியாவும் வந்து விசிட் பண்ணியாச்சு. இதுவுமே வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுற மாதிரியான ஸ்பாட் தான். எனக்கு ஒன்றும் ஓஹோ ஆஹா அப்பெல்லாம் எனக்கும் தோணலை. நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி லக்ஸுரியாக இருந்துச்சு பார்க்கவே. பட் நம்ம போய் சாப்பிட்றதுக்கும் இல்லை, சாப்பிட்றது கூட பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான். பட் இங்கே இருக்க ஸ்டோர்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ஹை-எண்ட் பிராண்ட்ஸ் தான் இருந்துச்சு. நம்மளோட லோ அண்ட் பிராண்ட்ஸில் ஒன்று தான் இருந்துச்சு, மேக்ஸ் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. வேறு எந்த பிராண்டுமே கிடையாது. ஜாரா, H&M அந்த மாதிரியான இது தான் இருந்துச்சு. ஒன்ஸ் ஜாராக்குள்ளேயும் நான் வந்து போயிட்டு வந்துட்டேன், சும்மா எப்படி தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படா வீட்டுக்கு போவோன்னு ஆயிடுச்சு. பயங்கர டயர்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ட்ரெஸ்ஸை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாதிரியே ஒரு எண்ணம். ஏன்னா காஃபி கரை வந்து நான் என்ன தான் தண்ணி போட்டு வாஷ் பண்ணாலும் அது வந்து உடனே சோப் போட்டு வாஷ் பண்ணால் தான் போகும். அதனால் வீட்டுக்கு வந்து அதை உடனே ஊற வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் ஒரு நல்ல வேலை என்ன பண்ணேன்னா, அங்கேயே ட்ரெஸ் மேலேயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து லைட்டாக வாஷ் பண்ணதுனால ஸ்டெயின்ஸ் வந்து கம்மியாயிருச்சு. நீங்கள் பார்த்தா அவ்வளோவா தெரியாது, க்ளோஸ்அப்பில் பார்க்குற எனக்கு தான் தெரியும். பட் அங்கங்கே கரை கொஞ்சம் இருந்துச்சு, அதனால உடனே நான் போய் ஊற வச்சிட்டேன்.
ஸோ எஸ் இப்படி தான் எங்களோட ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே போச்சு. பயங்கர எக்ஸாஸ்டிங்காக இருந்துச்சு. காலையில் 8க்கு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவினிங் வரும்போது 5:30 ஆயிடுச்சு. வந்த உடனே அந்த சுடிதார் ஊற வைக்கிற வரைக்கும் மைண்ட் ரிலாக்ஸாகவே இல்லை. ஏன்னா புது ட்ரெஸ். ஸோ அதை ஊற வச்சுட்டு என்னோடய காஃபியை பீஸ்ஃபுல்லாக குடித்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட டேஸ் போச்சு. ஸோ இன்னொரு vlogல இதே மாதிரி vlogல மீட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.